வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. என் தமிழ்நாடு. விவசாய கடன்களை வசூலிப்பதில் வங்கிகளின் கெடுபிடி தொடர்ந்ததால் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என திருச்சியில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு விவசாயிகள் தெரிவித்தனர். விவசாய கடனை திரும்பப் பெறுவதில் வங்கி அதிகாரிகள் கெடுபிடியாக நடந்து கொள்வதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து ஆட்சியர் ஆலோசனைப்படி வட்டாட்சியர் கணேசன் தலைமையில் விவசாயிகள் மற்றும் வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்ட அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அரசு செயல்படுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். வங்கிக் கடனுக்காக ஜப்தி நடவடிக்கையில் வங்கி அதிகாரிகள் ஈடுபடுவதாகவும் இதே நிலை தொடர்ந்தால் நோட்டீஸ் அனுப்பும் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றும் விவசாயிகள் எச்சரித்தனர். விவசாயிக்கு வறட்சி நிவாரண பணத்தை பிடிச்சிக்கிறாங்க. விவசாயிக்கு பணத்தை கட்டி நகையை திரும்ப நகையை தரமாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த விவசாயம் மேலே கோர்ட்டில் வழக்கு போடக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் இன்றைக்கி வந்து கலெக்டர்கிட்ட பேசி ஆர்டிஓ சமையல எல்லா வங்கி மேலாளர்களும் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. வந்து ஆர்டிஓ சொல்லியிருக்காங்க, எந்த காரணத்தை மட்டும் இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஆர்டர் போடுற வள்ளியுமே எதையுமே பண்ணக்கூடாது என்று பரிந்துரை செய்திருக்கிறார். பரிந்துரை பண்ணுற மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு போடுவார் டிஸ்ட்ரிக்ட் அளவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு காப்பி கொடுக்கணும்னு நாங்கள் இங்கேயே உட்கார வந்துட்டோம். அதேமாரி நாளிலேருந்து அவங்களுடைய வேலையை தொடர்ந்தாங்கன்னா விவசாய சங்கங்களாகிய எங்களுடைய பணி பேங்கில் எல்லா பேங்க்லையும் முற்றுகையிட்டு நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் வந்து கடைசியாக நாங்கள் சொல்லியிருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு கிளை சிறையில் கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோவிலம்பாக்கத்தை சேர்ந்த துரை 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மடிப்பாக்கம் மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலை சமையலறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கிளைச்சிறையில் கைதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலைக்கான காரணம் குறித்து சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 9வது காய்கறி கண்காட்சி இன்று தொடங்கியது. கோத்தகிரியில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை சீசன் என்பதால் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் பயணிகளுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோத்தகிரி நேரு பூங்காவில் காய்கறி கண்காட்சி தொடங்கியது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் துவக்கி வைத்தார். கண்காட்சியில் 1500 கிலோ குடைமிளகாய் கொண்டு உருவாக்கப்பட்ட கப்பல் மற்றும் கலங்கரை விளக்கம், பல்வேறு உருவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 2 நாள் நடைபெறும் கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்து செல்கின்றனர். ரொம்ப நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஒரு வெஜிடபிள் வந்து அம்மாவோட ஃபோட்டோவை பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த புல்லுலாம் வந்து பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ஜாய் பண்ணுறோம், நல்லா இருக்குது. இங்கே வந்து கொடமிளகா வச்சு கப்பல் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா பீகாக் இந்த மாதிரி அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. கிளைமேட்ஸ் நல்லா இருக்குது. அந்த வீட்டில் செய்கிற காய்கறிகளை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அனிமல் பீகாக், அப்புறமா போட் ஷேப், அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மலையில் விளையிற காய்கறிகள் அதனுடைய நன்மையெல்லாம் வந்து அழகாக விவரிச்சிருக்காங்க. தோட்டக்கலை கண்காட்சி நல்லா இருக்குங்க. நீலகிரியில் சுற்றுலாவை மேம்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் உறுதியளித்துள்ளார். கோத்தகிரியில் 9வது காய்கறி கண்காட்சி தொடக்க நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அதற்கான நிதி ஆதாரம் பெற்று திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் வெள்ளமண்டி நடராஜன் கூறினார். சுற்றுலா பயணிகளுடைய வருகை சனி ஞாயிறு போன்ற நாட்களில் அதிகமாக இருக்கிறதுனால நெரிசல் ஏற்படுது, ரொம்ப டிராஃபிக் ஏற்படுது. அதுக்கு இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் பர்பஸ். அதுக்கடுத்து அவங்க தங்குறதுக்கு அதுக்கடுத்து சாலை வசதி, சில கழிப்பிட வசதி, அந்த மாதிரி வசதிகள்லாம் சுற்றுலாத்துறை சார்பாக செஞ்சு தரலாம். அதெல்லாம் அவசியம் செஞ்சு தருவது முனைப்போட இந்த அரசு செயல்படும்.
கிருஷ்ணகிரி அருகே இன்று மேலும் ஒரு காட்டு யானை பலியாகியுள்ளது. ஓசூர் அடுத்த தேவரகொண்டா வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 4 காட்டு யானைகள் அங்குள்ள மாந்தோப்புக்குள் புகுந்து மாமரங்களை சேதப்படுத்தி உள்ளது. இந்நிலையில் இன்று 15 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று அங்கு இறந்து கிடந்தது. இதை பார்த்தவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் யானையின் உடலை பரிசோதனை செய்தனர். முதற்கட்ட பரிசோதனையில் யானையின் காலில் நீண்ட நாட்களாக காயம் இருந்தது தெரியவந்தது. கிருஷ்ணகிரியில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 4 யானைகள் உயிரிழந்திருப்பது வன ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின்தடையால் கடந்த 4 நாட்களாக அவதிப்பட்டு வரும் பொதுமக்கள் தடையின்றி மின்சாரம் விநியோகிக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் அடுத்த மேலவலம் பகுதியில் கடந்த 4 நாட்களாக மின்சாரம் இன்றி மக்கள் அவதிப்பட்டு வந்துள்ளனர். இதுகுறித்து துறை அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மின்தடையால் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் உள்ளிட்டோர் மதுராந்தகம் திருக்கழுக்குன்றம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் விரைந்து சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் மக்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீட்டு கிணற்றை சுத்தப்படுத்தும் போது விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்தனர். ஆறுமுகநேரி கீழலட்சுமிபுரத்தில் பத்ரகாளி என்பவருக்கு சொந்தமான ஒரே கிணற்றில் துர்நாற்றம் வீசியதால் கிணற்றை சுத்தப்படுத்த ஜெபஸ்டியான் என்பவர் உள்ளே இறங்கியுள்ளார். அப்போது விஷவாயு தாக்கியதில் அவர் மயக்கமடைந்ததை கண்ட +2 மாணவர் சண்முக சுந்தரம் உள்ளே இறங்கினார். அவரும் மயக்கமடைந்தார். இருவரையும் மீட்பதற்காக அப்பகுதியில் உள்ள மாரியப்பன் மற்றும் அவரது மகன் முத்துக்குமார் ஆகியோர் கிணற்றில் இறங்கிய போது விஷவாயு தாக்கியதில் அவர்களும் மயக்கமடைந்தனர். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் விரைந்து சென்று 4 பேரையும் மீட்டு காயல்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜெபஸ்டியன், சண்முக சுந்தரம் ஆகியோர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மாரியப்பன் மற்றும் அவரது மகன் முத்துக்குமார் மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விஷவாயு தாக்கு 2 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆறுமுகநேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆத்தூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆத்தூர் அருகே உள்ள கீரிப்பட்டியில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். உச்சநீதிமன்ற தடையை அடுத்து கடந்த 5 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடத்தப்படாமல் இருந்தது. இதனிடையே ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியதை அடுத்து கீரிப்பட்டியில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் 350க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்தன. இதனை 450க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தேவகிரி ஈஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி பஞ்ச தேரோட்டம் நடைபெற்றது. இக்கோவிலில் கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. 7ஆம் நாளான இன்று நடந்த பஞ்ச தேரோட்டத்தில் 4 மாட வீதிகளிலும் தேர்கள் வலம் வந்தன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதுடன் தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை ஒட்டி பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் பச்சை பட்டு சாத்தி நடராஜர் வெள்ளி சப்பரத்தில் வீதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கோவிலில் கடந்த 29ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 8ஆம் நாளான இன்று நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் வெள்ளி சப்பரத்தில் நடராஜர் பச்சை பட்டு சாத்திய அலங்காரத்தில் வீதி உலா நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் மருந்தீஸ்வரர் கோவிலில் நடந்த சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டியில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவிலில் 14ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை ஒட்டி தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் 4 வீதிகள் வழியாக தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இவ்விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவின் சகோதரர் திவாகரன் குடும்பத்துடன் பங்கேற்று வழிபட்டார்.
புதுக்கோட்டை மாவட்டம் தென்னங்குடி முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டில் 500க்கும் மேற்பட்ட காளைகளும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் கணேஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லோகநாதன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை, தஞ்சை, சிவகங்கை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். ஜல்லிக்கட்டு காளைகளால் காயமடைந்த 15க்கும் மேற்பட்டோருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு விழாவை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். வறட்சியால் கால்நடைகள் உயிரிழப்பதை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் வறட்சியின் காரணமாக விவசாயிகள் பலர் தற்கொலை செய்துள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உணவு குடிநீர் இல்லாமல் செத்து மடிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் கால்நடைகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்குவதற்காக தனி பராமரிப்பு இல்லம் அமைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தமிழக அரசு இதுபோன்று எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கால்நடைகளுக்கு போதுமான உணவு மற்றும் குடிநீர் வழங்க கிராம பஞ்சாயத்துகள் மூலம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் பார்த்திபன் அமர்வு தீவனத்திற்கும் குடிநீருக்கும் 90 கோடி ரூபாயினை தமிழக அரசு ஒதுக்கியதாக கூறப்படும் தொகை எவ்விதம் செலவு செய்யப்படுகிறது என்பதையும் கால்நடை இறப்பை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்தும் ஒரு வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் வழக்கை ஒத்திவைத்தனர். கோயம்பேடு நேரு பூங்கா இடையேயான சுரங்க வழித்தடத்தில் அடுத்த வாரம் இறுதியில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் தற்போது 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 35 கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கோயம்பேடு நேரு பூங்கா இடையேயான 7.6 கிலோமீட்டர் சுரங்க வழித்தட பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதனையடுத்து இந்த வழித்தடத்தில் சேவை வழங்குவதற்கு தயார் நிலையில் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றுள்ளதை அடுத்து வரும் 12 அல்லது 14ஆம் தேதி இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை வழங்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியான தேதி விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி சென்னையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் சென்னை பாரிமுனையில் உள்ள BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசிற்கு கண்டனம் தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமிழகத்தில் நாளை நீட் தேர்வு நடைபெறக்கூடாது என கூறி கோஷமிட்டனர். தமிழ்நாடு அரசாங்கத்தால் போடப்பட்ட சட்ட மசோதாவை இவ்வளவு கீழ்த்தரமாக காலம் தாழ்த்திய மத்திய அரசாங்கத்துடைய இங்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் இணையமைச்சர் நட்டா மீது உடனடியாக வழக்கு தொடர வேண்டும் தமிழக அரசாங்கம் என்ற கோரிக்கையோடு இந்திய மாணவர் சங்கம் நாளை தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த நீட் தேர்வு என்பது நடத்தக்கூடாது, நடத்தினால் மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக டாஸ்மாக் கடைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாரமங்கலத்தில் புதியதாக மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுக்கடையை ஊழியர்கள் வழக்கம் போல திறந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பாலகிருஷ்ணாபுரம் பகுதி பெண்கள் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஆவேசமடைந்த பெண்கள் டாஸ்மாக் கடையில் இருந்த பயன்படுத்தப்பட்ட காலி மது பாட்டில்களை சாலையில் தூக்கி வீசி உடைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் கடையை மூட நடவடிக்கை எடுப்பதாக சமரசம் மேற்கொண்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள திம்மிநாயக்கன்பட்டி கிராமத்தில் புதிதாக மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டனர். மேலும் அவர்கள் அரளி விதையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு ஊருக்கு கூட பஸ்ஸே இல்ல. எங்க பிள்ளைங்க பூரா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இதுவரைதான் இறங்கி நடந்து வரணும். ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது. நேற்று ஒரு நாள் தான் கடை ஓபன் பண்ணிருக்காங்க. பஸ்ஸால யாரும் பஸ் ஏறவே முடியல. இது நாள் வரைக்கும் பிள்ளைங்க போயிட்டு தைரியமா இருந்தாங்க. இன்னும் போக முடியாது. எங்களுக்கு இந்த டாஸ்மார்க்கே வேணாம், கண்டிப்பா வேணாம். இது எந்த சூழ்நிலை இந்த டாஸ்மார்க்கை எடுத்துடணும், ஒழிச்சிடணும். அந்த வரைக்கும் நாங்க போகவே மாட்டோம். திருப்பூர் ஆத்துப்பாளையம் அருகே பள்ளிக்கு செல்லும் வழியில் புதிதாய் அமைக்கப்படும் டாஸ்மாக் கடை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அப்பகுதி மக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பொதுமக்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாழம்பூர் ஊராட்சியில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி சுய உதவிக்குழு பெண்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தாழம்பூர் போலீசார் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு 2 நாட்கள் அவகாச காலத்தில் நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் இம்மாத இறுதிக்குள் ஆய்வு செய்து சான்றுகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அறந்தாங்கியில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் சார்பில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், மணமேல்குடி ஆகிய 3 தாலுகாவினை சேர்ந்த 28 பள்ளிகளின் 208 வாகனங்களை ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது வாகனத்தின் தரைதளம், வேக கட்டுப்பாட்டு கருவி, அவசர கதவு செயல்பாடு, முதலுதவி பெட்டி உள்ளிட்டவைகள் சரிபார்க்கப்பட்டது. திருவண்ணாமலையில் 964 பள்ளி வாகனங்களை கோட்டாட்சியர் உமாமகேஸ்வரி தலைமையிலான மாவட்ட அளவிலான குழுவினர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வு பணிகள் இம்மாதம் வரை நடைபெறும் எனவும் ஆய்வு சான்று பெறாமல் ஜூன் மாதம் இயக்கப்படும் பள்ளி வாகனங்கள் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்படும் எனவும் வட்டார போக்குவரத்து அலுவலர் அழகரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை சந்தை மைதானத்தில் வாலாஜப்பேட்டை, ராணிப்பேட்டை, ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர சோதனை நடந்தது. பேருந்தின் உறுதித்தன்மை, வேக கட்டுப்பாட்டு கருவி ஆகியவை குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் தகுதியற்ற 13 பேருந்துகளை இயக்க தடை விதிக்கப்பட்டது. கெங்கவள்ளி அருகே பொதுமக்கள் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் ஆத்திரமுற்ற அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் தம்மம்பட்டி சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். 15 நாள் ஆச்சு தண்ணி வந்து. 2 போர் பைப் இருக்குது. போர் பைப்லயும் தண்ணி வரதில்ல. இது ஐடியல் ட்ரம் 2 வச்சிருக்காங்க. அந்த ட்ரம்லயும் தண்ணி வரதில்ல. அதனால சரியான தண்ணி எங்களுக்கு வரலன்னா நாங்க திருப்பியும் போராட்டம் பண்ணுவோம். நீ வந்து நைட்ல இருந்து தண்ணி எடுத்து விடுறேன், தண்ணி எடுத்து விடல. 2 மணிக்கு எடுத்து விடுறேன், 1 மணிக்கு எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து விடல. ஒரு வாரமா தண்ணி எங்களுக்கு ஏரியாவுக்கு வரல. வராதனால நாங்க மறியல் பண்ணோம். கிளர்க்கு வந்து நாங்க தண்ணி முறைப்படி விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னு நாங்க நிறுத்திட்டோம். திருப்பியும் வரலாம், திருப்பியும் போராட்டம் பண்ணுவோம். நெல்லை குற்றாலத்தில் பாதுகாப்பு பணியில் ஆண் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் பெண்கள் கூச்சத்தோடு குளித்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி செங்கோட்டை, தென்காசி, குற்றாலம், ஐந்தருவி, குண்டாறு உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பசலனம் காரணமாக பெய்து வரும் மழையால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் குற்றாலம், மெயினருவி மற்றும் ஐந்தருவி நோக்கி ஏராளமானோர் வந்த வண்ணம் உள்ளனர். ஐந்தருவியில் குறைவாக விடும் நீரில் ஆண்களும் பெண்களும் வரிசையில் நின்று குளித்து செல்கின்றனர். பெண்கள் குளிக்கும் பகுதியில் ஆண் போலீசார் பாதுகாப்புக்கு நிற்பதால் கூச்சத்தோடு குளித்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வீசிய சூறைக்காற்றால் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாழை மரங்கள் சேதமடைந்தன. மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் உள்ள புதுப்பட்டி கிராமத்தில் வாழை, தென்னை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக வீசிய சூறைக்காற்றால் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்துள்ள வாழை மரங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனக்கு 1 ஏக்கர் வாழை போட்டிருக்கேன். அடித்த காற்று மழையெல்லாம் எனக்கு ஒரு 400 வாழை ரொம்ப சேதாரம். இதை வச்சு என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப சிறு விவசாயி, ரொம்ப கஷ்டமாக விவசாய கடை வேலை வாங்கியிருக்கேன். 45,000 கெட்டக்குள்ள முடியாது. கிணத்துல தண்ணியும் இல்லை, இருக்க தண்ணி 10 நிமிஷம் காம்பு ஓடி என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பார்த்து உதவி செய்யணும். இத்துடன் என் தமிழ்நாடு நிறைவுற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.